வணக்கம் உடன்பிறவா உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகு, அதாவது பியூட்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் பதில் சொல்லி தாகணும். இது ஆர்டர் இல்லைங்க, என்னோடய ஸ்மால் ரெக்வெஸ்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் தான் இதை என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் உங்ககிட்ட கேள்வியை கேட்குறேன். அதுக்கான பதிலை சொல்லுங்கள். இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாமா? அந்த கேள்வி என்னென்னா, இப்போ நான் வீடியோ போடுறேன் இல்லையா, இந்த வீடியோவை நான் ஃபில்ட்ரு போட்டு எடிட் பண்ணி போட்டால் தான் நீங்களாம் பார்ப்பீங்களா? அப்படியா மக்களே? ஆமாவா? அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதானே. ஏன்னா இப்போலாம் தொடையை காட்டி தொப்பில் காட்டி வீடியோ போட்டால் தான் நம்மெல்லாம் பார்ப்போம். அப்போ தான் லைக்ஸும் அதிகமாக போகுது. வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் லட்சக்கணக்கில் போகும் இல்லையா? மற்ற கம்பெனிகள் காட்டலாம், நம்ம கம்பெனி காட்டாது. நம்ம கம்பெனி அதுக்கு சரிப்பட்டும் வராது. சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம டாபிக்குள்ளே குச்சிடலாமா? அழகு அப்படின்னா முதல்ல என்ன? இதுவா? ஃபேஸா? கிடையாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கா? நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா, மற்றவங்களுக்கு எந்த கெட்டதும் நினைக்காம இருந்தோம் அப்படின்னா அது நம்ம முகத்தை பிரகாசமாக வச்சுக்கும், நல்லா பொலிவாக வச்சுக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் எப்படி இருக்கோம்? போட்டியும் பொறாமையோடும் அப்படி தானே இருக்கும். போட்டி பொறாமை பிடிக்கிறவங்க தான் இன்னும் ரொம்பவே அழகாக தெரியுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸை வச்சு எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க, இவங்க எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தவங்களோட உருவத்தை வச்சு எப்படி நீங்கள் அவங்களோட குணத்தை முடிவு பண்ணிக்கிறீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்களேன். தூரத்தில் ஒருத்தவங்க வராங்கங்க, பிளாக்காக இருக்காங்க. சரி அங்கே பாரு, குளித்து 10 நாள் இருக்கும் போல், இவ்வளோ பிளாக்காக இருக்கும் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. பிளாக்காக இருக்கிறவங்களுக்குலாம் எந்த திறமையுமே இருக்காது, எதுவுமே வராது, முடியாது, தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்மளே ஒன்று முடிவு பண்ணிக்கிறது. அவங்கக்கிட்ட பேசினா தானே தெரியும் அவங்களுக்கு என்ன வரும், என்ன வராது, என்ன தெரியும், என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் பேசவே யோசிக்கிறோமே. கொஞ்சம் டார்க்காக இருந்தால் அப்படியே ஒதுக்கிடுறது. அப்புறம் அவங்கள பற்றி நமக்கு என்ன தெரியும்? கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு பார்வை, உச்சி இதுக்கெல்லாம் என்ன தெரியும், இதுக்கெல்லாம் முதல்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நமக்கும் ஃபோன் கவர்லாம் வேணும்னா அழகாக பிளாக் கலரில் தான் வேணும். கார்லாம் பிளாக் கலரில் கிளாஸியாக தான் வேணும். பைக்லாம் பிளாக் கலரில் தான் வேணும். ஆனால் பீப்புள் மட்டும் பிளாக் கலரில் இருந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சரி, பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு தான் எப்படிப்பட்ட சோதனைகள்னால், ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் சோதனைகள் இருக்குது. பார்த்துடலாமா? வாங்க. ஒயிட்டாக ஒரு பொண்ணு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எங்கே அடங்க போகுது? திமிரு பிடிச்சது, ஒயிட்டாக இருக்குங்கிற திமிரு, ஓவர் சீனு அப்படிங்கிறது. ஒயிட்டாக ஒரு பையன் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பாருடா அப்படிங்கிறது. பிளாக்காக ஒரு பையன் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தார் ரோட்டுக்கு தார் ஊற்றுற கலரில் இருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது. சரி, கருப்பும் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் மாநிறமாக இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் சொல்லுவாங்க, நீ இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருப்ப புள்ள அப்படின்னு சொல்கிறது. அழகாக இருந்தால் அழகாக இருக்குன்னு சொல்லுங்கடா. அது என்ன, கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்க. கலருங்கிறது அது ஒரு ஜெனட்டிக். அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ, பாட்டி தாத்தா எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அந்த குழந்தைங்க இருக்கும். உட்காந்து வெள்ளை பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, சுண்ணாம்பு போட்டு மொழுவிக்கிட்டு இருக்க முடியாது. குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையாக பிறக்கும்னு எவன்டா சொன்னது? அது என்ன பாட்டுங்க? நல்ல சாங்காச்சே, ஆல்பம் சாங்கா? எதுக்கு மேக்கப்பு போட்டு உங்களை மறைச்சிக்கிறீங்க, இந்த உண்மையான அழகு இப்போது காணா போச்சுங்க. அதுக்கு பொம்பளை பிள்ளைங்க பாடும், நாங்கள் மேக்கப்பு போட்டால் தான் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, இல்லை மொக்க ஃபிகருன்னு சொல்லி ஒதுக்கி வைப்பீங்க. ஒதுக்கி வைக்கிறீங்களா இல்லையா? பிச்சு போடுவோம் பிச்சு. பொய் மட்டும் சொல்லக்கூடாது. நாங்கள் மட்டும் மேக்கப் போடலன்னு வச்சுக்கோங்க, மொக்க ஃபேருடா, சப்ப பீஸுடான்னு சொல்லி ஒதுக்கி வைக்க மாட்டீங்க. அப்புறம் எங்களுக்குள்ள என்னைக்கு காலத்தில் கல்யாணம் ஆகுறது? ஏன்டா? ஸ்கூல்லாம் ஆனுவல் டே வைக்கிறது வழக்கமாகவே இருக்குது இல்லையா? அப்படி நல்லா ஆடுற பிள்ளைங்களாகவே இருந்தாலும் பிளாக்காக இருந்தால் அவங்கள லாஸ்ட்டில் தான் நிற்க வைப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களாம் ஷார்ட்டாக இருப்பாங்க, நல்லா ஆடுவாங்க, ஆனால் பிளாக்காக இருப்பாங்க. அதனாலேயே அவங்கள பின்னாடி நிற்க வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைகள் கையை காலை மட்டும்தான் ஆட்டுவாங்க, ஆனால் ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. அதனால் அவங்கள ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சுருவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, நிறைய காலங்கள் மாறிடுச்சு. இப்போல்லாம் எந்த குழந்தைங்க நல்லா ஆடுறாங்களோ அவங்கள தான் முன்னாடி நிற்க வைக்கிறது.
அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஸ்கின்னை பெர்மனண்ட்டாக ஒயிட் ஆக்கிறதுக்கு நிறைய மிஷின்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. லேசர் ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு அண்ட் நிறைய க்ரீம்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து நேச்சர் பியூட்டியாகவே இருந்துட்டு போயிடலாம். அதுக்காக உங்களை மேக்கப்லாம் போட வேணாம்னு சொல்லலை. அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோ, என்ன சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸும் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸும் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம தமிழ்நாட்டோட கலர் என்ன? கருப்பு. கருப்பு கருவிழியாக இருக்குது, கருமுடியாக இருக்குது. ஆனால் வெள்ளை நம்ம காலுக்கு கீழே இருக்குது. அதனால் ஒயிட்டாக இருக்கிறவங்களெல்லாம் நான் வந்துட்டு ஒரு குறையும் நான் சொல்லலை, மன்னிக்கவும். இது வந்துட்டு ஒரு கண்டென்ட், அவ்வளோதான். காந்தலே ருசி கருப்பே அழகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை, லவ் யூ.